புக்ஸ் எடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சார். மேம், நான் தமிழோட அப்பா. தமிழ் சொல்லிருக்கா சார். இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பாக்குறேன். மேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தமிழுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு. என்னாச்சு சார்? தமிழால இப்ப பேச முடியாது. சார் என்ன சொல்றீங்க? தமிழ் நல்லதானே இருந்தா? ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் மேம். அவளுக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூ. அதனால இப்ப பேச முடியாது. இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது ஒரு டெம்பரவரியான இஷ்யூ தான். தமிழுக்கு அவ இருக்கிற இடத்துல ஒரு ஹாப்பியான என்விரான்மெண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியமான டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட பர்சனலாக சொல்லி தமிழை பார்த்துக்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொல்ற விஷயத்த சத்தியமா என்னால நம்ப முடியல சார். ஏன்னா தமிழ் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். நீங்க இப்ப சொல்றத கேக்குறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். தமிழை நல்லபடியா ஸ்கூல்ல பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். தேங்க்ஸ் மேம். தமிழ், எதுனாலும் மேம் கிட்ட சொல்லி எனக்கு உடனே கால் பண்ணணும். ஓகே? சரி. ஒரே நிமிஷம். ஷூ ஓகே. சரி, பார்த்துக்கோ. பத்திரட்டா. பாய். பாரதி, என்னாச்சு? சார் என்னாச்சு சார்? ஏன் போன் அட்டெண்ட் பண்ணியும் இவ்வளவு நேரம் நீங்க பேசாம இருந்தீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆதித்யா, தமிழ் ரெண்டு பேரும் சேஃபா தானே இருக்காங்க? ஆமா பாரதி. ஆக்சுவலா நான் போனை மறந்து தமிழோட கிளாஸ் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா தமிழ் நீங்க கால் பண்ணதை பார்த்துட்டு போனை என்கிட்ட கொடுக்கறதுக்காக போனை அட்டன் பண்ணி வச்சுட்டு என் காரை ஃபாலோ பண்ணியே ஓடி வந்திருக்கா. இப்ப தமிழ் என் கூட தான் இருக்கா. அது சரி, நீங்க எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அது இல்ல சார், நீங்க போன் எடுத்துட்டு ரொம்ப நேரம் பேசாம இருக்கவும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். ஓகே பாரதி, வேற ஒண்ணும் இல்லைல்ல. சரி, நான் தமிழை கொண்டு போய் கிளாஸ்ல விட்டுறேன். சரி சார், சரி. கார் போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலா தமிழ் ஓடி வந்திருக்கா. which means தமிழால நல்லா ஓட முடியுது. பேஷண்டோட இருக்கிற அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் தான் அந்த குழந்தைய மறுபடியும் பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வரும். பிடிச்ச விஷயங்களை பண்றதுனால மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என் தமிழ் இவ்வளவு சூப்பரா ஓடுற. ஸ்கூல்ல ஏதாவது ரன்னிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கியா? அப்போ உனக்கு ரன்னிங் பிடிக்குமா? அப்ப ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். She loves it. சரி, ஓகே. அப்பாவோட போனை கொடுக்கணும்னு நீ ரோட்ல ஓடி வந்ததெல்லாம் ஓகே. ஆனா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வாங்க மேடம், உட்காருங்க. ஓகே சார், இன்னும் வேலை முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டா முக்காவாசி வேலை முடிஞ்சு மேடம். அதுக்கப்புறம் ஏலத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி நீங்க சைன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியலையே. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஆதி கிட்ட சொன்னா பாட்டிய கடத்துறது யாரு என்னன்னு என்கிட்ட கேட்டா
அத சொல்றதுக்கு என்கிட்ட பதில் ஒண்ணுமே இல்லையே. என்ன பண்றது? எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி பாட்டி, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? பாட்டி என்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ பாட்டி வீட்ல இருந்து கோயிலுக்கு போன சமயத்துல தான் பவானி கரெக்டா பிளான் பண்ணி பாட்டிய கடத்திருக்கா. அண்ணா, இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு ஆ போங்க. சரிம்மா. ரைட்ல போங்க. ஆ பவானி, நாம ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் ஏலம் வர்றோம். ஏலம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போய் சேரும்? ஏங்க, நம்ம ஏலம் விட போற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ரெகுலரா ஏலம் எடுக்கிற எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பாட்டி என்கிட்ட காலையில கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனப்போ வேற கலர் புடவை கட்டியிருந்தாங்க. ஆனா பவானி அனுப்புன வீடியோவை பார்த்தா இதுல வேற கலரா தெரியுதே. பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் புடவை எப்படி மாறிச்சு?